அங்கே வாங்க இன்னைக்கு வந்து தேங்காய் வச்சு ஒரு இட்லி பொடி அரைக்கலாம். நான் பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது தேவையான பொருட்கள் வந்து 2 பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். தோலோட மேலே மட்டும் சருகு மட்டும் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 2 பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு புளி. இந்த புளி போறனால கொஞ்சம் வெல்லம், 2 துண்டு வெல்லம், 5 கருப்பு உளுந்து, 5 ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். தேவைக்கேற்ப வரமிளகா ஒரு 20 எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவைக்கு அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே இதை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா வறுக்கலைன்னா அந்த 1 மாசம் கூட வச்சுக்கலாம். வறுக்கலைன்னா நான் வறுத்தா 1 மாசம் வச்சுக்கலாம். சாரிங்க, நல்லா வறுத்தீங்கன்னா ஈரப்பதம்லாம் போயிடும், கெடாது. கொஞ்சம் புளி போடனால அவ்வளோக்கா 1 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்காம போட்டிங்கன்னா ஒரு வாரம் தான், அதுக்கு மேலே தாங்க. அதுக்கிட்ட போய் தேங்காய் போடனால தேங்காய் பொடி நல்லா இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம், இல்லை நெய் விட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு வறுத்த பிறகு வரமிளகா, இந்த பூண்டு எல்லாமே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வறுத்துட்டிங்கன்னா அழகாக கெடாது தேங்காய். ஈரப்படம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கருவேப்பாரு நான் இந்த இதில் எடுத்து கொட்டிக்கோங்க. இப்போ வந்து உளுந்து பருப்பை போட்டு வறுத்து எடுக்கலாம். பருப்பு உளுந்து போட்டு நல்லா வறுக்கலாம். இதுக்கு எண்ணெயில் விட்டு வறுக்க தேவையில்லை, ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விடாங்க. நல்லா பாதி உளுந்து பருப்பு வறுத்துருச்சு. அது கூட நம்ம வரமிளகாவையும் போட்டு வரமிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துருச்சு. நல்லா வாக்க வருது உளுந்து பருப்பு வாக்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே சிட்டு அப்படியே வறுத்து கருவை மட்டும் விடக்கூடாது. கருவை விட்டிங்கன்னா அது பொடியோட மனமே போயிடும். இது வறுத்தாச்சு. எடுத்து கட்டத்தில் போட்டுக்கலாம். வறுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பூண்டை வறுத்துக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த புளியை வந்து இந்த உளுந்த பருப்பு மிளகா வறுத்தது சூடாக இருக்கு. அதுலேருந்து புளியை போட்டிங்கன்னா அந்த சூட்டே போதும். புளியை போட்டுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த வறுத்து வச்ச சூட்லேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுவாங்க. நான் பொடி போடுறேன். நீங்கள் பெருங்காய் கட்டி பெருங்காயம்னா இது கூடவே போட்டு தட்டி வறுத்து எடுத்துக்கோங்க. அதனால பொடினாலே வறுத்து போடுவேன். இந்த சூட்லேயே போதும். சும்மா ஒரு வாசத்துக்கு இதுக்காக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன். பொடியாக இருக்கிறதுனால போதும் 1/2 ஸ்பூன். நல்லா பூண்டு கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சுங்க. அப்படியே நான் ஆடு பாப்பு நீங்கள் ஸ்டவ் அப்படியே சூட்டில் இருக்கட்டும். முதல்ல வந்து நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல உளுந்து பருப்பு, வரமிளகா, புளி, வெல்லம் இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் பூண்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் போட்டாச்சு. இதை முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் கூட போட்டிங்கன்னா இது நல்லா பொடி ஆகாது. அதனால முதல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டு தேங்காய் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொடி அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக குறப்பா இப்படி அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் உடனே அரைச்சோன்னே ஓப்பன் பண்ணி வச்சிருவோம். இல்லைன்னா வேர்த்து எதுக்கும் லைட்டாக சூடாக்கி இருந்துச்சுன்னா இப்போ தண்ணி விட்டு அதனால அது அரைச்சோன்னே ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. முதல்ல கொஞ்சம் இதில் முதல்ல கொட்டிக்கலாம். இல்லை ஒன்றா கொட்டி கடைசியில் கலந்துக்கலாம். பொடி அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உளுந்து, வரமிளகா இதெல்லாம் அரைச்சாச்சு. தேங்காய் வந்து நான் அரைச்சிட்டேன். நான் பல்லு போட்டனால இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால நான் அரைச்சதை வந்து மறுக்கா சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் முதலே திருவி போட்டுக்கோங்க. தேங்காய் திருவி போட்டு வரீங்கன்னா நான் அந்த ஈரப்பதம்லாம் போயிடும். நான் பல்லு போட்ட மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதோட போட்டேன்னா அந்த பொடி வந்து சீக்கிரம் ஒரு வாரத்தை யூஸ் பண்ண முடியும். கெட்டு போயிட்டு நான் 1 மாதம் வச்சுக்கிறதுக்காக அளவு ஒரு தேங்காய் போட்டுட்டு அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நான் மறுக்காலும் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அந்த ஈரப்பதம் போனால் போதும். நல்ல தேங்காய் அப்படியே நல்லா வறுத்தாச்சு. அது அதுக்குள்ள உப்பு இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. நல்ல மனமாக இருக்குது தேங்காயோட ஸ்மெல். நல்லா வறுத்தோன்னே அது வருது. போது ஈரப்பதம்லாம் பேச்சு பண்ணி பொழுது ஆயிடுச்சு. இன்னும் வறுத்தா கூட வறுக்கலாம். ரொம்ப இஷ்டம் தான். ஆனால் நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்குது. கெடாது. அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது இந்த பொடி, தேங்காய் பொடி. நான் எப்பவுமே திருவித்தான் போடுவேன். கொஞ்சம் அவசரப்பட்டு நான் அப்படி பல்பெல்லாம் போட்டுட்டேன். பரவாயில்ல, இதை அரைச்சோன்னே இப்போ மறக்க வறுத்தாச்சு பண்ணுறேன். அதனால் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். தேங்காய் இது கூடவே வந்து கருவேப்பிலும் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பூண்டோட வாசம் கருவேப்பில் வாசம் இறங்கணும். அப்போ தான் நல்ல மனமாகவும் இருக்கும்.
அப்படியே தொலாவி விட்டு ஒரு 6 மணி ஆறிடுச்சுன்னு கொஞ்சம் இது ஒன்று இருக்கா ஒரு ஓட்டு ஓட்டி எடுக்கலாம். தேங்காய் வந்து இந்த மாதிரி புழு இருக்கணும், அப்போ கெடாமல் இருக்கும். நல்லா வறுத்து நல்ல மனமாகவும் இருக்குது. கெடுறதை விட நல்ல ஒரு நல்ல தோசைக்கு இட்லிக்கு ரைஸ்க்கு போட்டு நல்ல நெய்யோ ஊற்றி சாப்பிடும்போது இந்த தேங்காய் ஒரு நல்ல கிரஞ்சி நல்ல மனமாகவும் இருக்கும். வதவதன் போட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரம் வந்து கட்டியும் கட்டி சேர்ந்துடும். அப்புறம் நல்ல மனம் இருக்காது, மனம் சீக்கிரம் போயிடும். அதாவது ஒரு பூச்சி சீக்கிரம் கெட்டு போயிடும். பொறுமையாக அந்த பொடியில் செய்யணும், கொஞ்சம் டயம் எடுத்துக்கோ. ஆனால் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். சட்னி திடீர்னு அரைக்க முடியும், இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தோசை இட்லி சாப்பிடலாம், ஊத்தாப்பம் ரைஸு ஹெல்த்திங் கூட. என் கையில் மூட எடுத்து எவ்வளோ போட்டு இது அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் இந்த வடச்சட்டியில் வந்து பாருங்கள் எடுத்து கட்டுக்கு மாற்றிட்டோம். சிப்பே கொஞ்சம் ஆறிச்சு இருந்தாலும் இன்னும் ஜில்னஸ் ஆகட்டும். இல்லைன்னா கொஞ்சம் சூடாக போட்டு அரைச்சோம்னா அதில் தண்ணி சூடாக போட்டு அரைச்சாலும் கெட்டு போயிடும். அதனால கொஞ்சம் சிப்பே ஆறிட்டு தட்டத்தில் போட்டு வச்சிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா அரைச்சி இந்த பொடியில் போட்டு கலந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் ஜில்னஸ் ஆகட்டும். ஜில்லாத்திற்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆறட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் நான் கொட்டி வச்சிருக்கேன். பாருங்கள் நல்லா 5 நிமிஷம் ஆறிச்சு மறுக்க போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, எண்ணெயே விட்டுருச்சு, ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு. என்கிட்ட பெரிய ஜார் வந்து ரிப்பேராக போச்சு, நல்லா சின்ன ஜார்லேயே அரைச்சி எடுத்துட்டு அதனால தான் 2 டைம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒவ்வொருத்தர் வந்து நல்லெண்ணெயுமே ஊற்றி வச்சுவாங்க. ஊற்றி நல்லா கலந்து ஒரு பாக்ஸ் நல்லா ஏற்கனவே டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க, நெய்யும் ஊற்றி சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ரெண்டுமே அடிக்க மாற்றி நெய் இருக்கா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. இந்த பொடியாவே வச்சுக்கலாம். வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி சாப்பிடுறாங்க. இது கூட நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி நல்லா கலந்து எவ்வளோ நல்லெண்ணெய் வேணுமோ ஊற்றி கலந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். ஊறி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஊறி. ஆனால் பொடியாக வச்சுட்டு அப்போ நெய்யும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துட்டு பாருங்க, ஒன்று ஒட்டவே ஒட்டாது, உதிரியாக இருக்கும். வறுக்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம கருகவும் கருவு விட்டோம்னா அதோட மனமும் போய் டேஸ்ட்டும் இருக்காது. அவ்வளோதான். மறுக்காம இது ஒரு சிட்டே நல்லா ஆழ்த்தான் இருக்கா ஆல்ரெடி. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்கள். கூட கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி காமிக்கிறேன். இந்த தட்டத்தில் கொஞ்சம் போட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சு இது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன். ஆல்ரெடி தேங்காயிலே எண்ணெய் இருக்கும், சும்மா 1 ஸ்பூன் அப்படியே கையில் கூட கலக்கிக்கோங்க, இல்லை ஸ்பூன் கூட கலக்கிக்கோங்க. இன்னும் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. அப்படியே இந்த பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி நல்லா ரைஸ்க்கு பொழுப்புல ரைஸ் வச்சு நல்லா பொடி போட்டு நல்லா ஊற்றி சாப்பிடலாம். இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அளவாக தான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட நான் எண்ணெய் ஊற்றியே காமிக்கிறேன். தேங்காய் இருக்கிறதுனால நீங்கள் 4 ஸ்பூன் ஊற்றிக்க 4 ஸ்பூன் இழுத்துச்சு பாருங்க. ஆல்ரெடி தேங்காயிலே எண்ணெய் இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும். கிடவே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய். பொடி இந்த பொடி நான் 1 மாதம் அளவுக்கு நான் வச்சுக்குவேன், கிடவே கிடையாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய். இந்த பொடி கூட நான் வந்து இந்த சக்கரவள்ளி ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சும் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் அந்த பொடியும் எடுத்து தோசைக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது, கோவாவுக்கு இந்த பொடி போட்டு சாப்பிடலாம். எண்ணெய் ஊற்றாமல் இந்த தூள் பொடியை மட்டும் அப்படியே தூள் விட்டு கோவா கட் பண்ணி அதுவும் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்வீட் பொட்டேட்டோ கூட இந்த பொடி எடுத்து அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரம் தேங்காய் இருக்குது. இந்த இட்லி பொடி தோசை இட்லிக்கு மட்டும் இல்லை, ரைஸ் மட்டும் இல்லை, ஸ்வீட் பொட்டேட்டோ, வெள்ளரிக்காய், குக்கும்பர், அதுக்கும் சக்கரவள்ளி கிழங்கு, குச்சி வெள்ளிக்கிழங்கு எல்லாத்துக்குமே இந்த பொடி காம்பினேஷன். கொய்யாக்காவுக்கு, கோவாவுக்கு, அப்புறம் வந்து இந்த அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணி கோவாவில் நல்லா கட் பண்ணி இந்த பொடி தூக்கி சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் இந்த பொடியை வச்சு கூட ஒரு ஆம்லெட் போடலாம். அப்புறம் 2 எக் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து கட் பண்ணி போட்டுருக்கேன். அதுக்குள்ள கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க. இதுக்குள்ள இந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த பொடி நல்லா தூவி தேவையான போட்டுக்கோங்க. தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. இது அவ்வளோ நல்லா இருக்குது இந்த பொடி. இட்லி தோசைக்கு மட்டும் இந்த பொடி தொட்டு சாப்பிடலான்ட்டு இல்லை, இந்த ஆம்லெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அந்த பொடியிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கா, அந்த வெங்காயத்துக்கு 2 முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கலாம் பாருங்க, கொஞ்சம் பெப்பர் தூள் நல்லா கலந்துக்கோங்க. தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த தேங்காய் பொடி வந்து இந்த இதுக்கு நல்ல காம்பினேஷன். நல்லா கலந்துக்கிட்டு அதில் சின்ன வெங்காயம், தேங்காய், அந்த கருப்புளுந்தோட வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கே இந்த பொடி யூஸ் பண்ணணும், இல்லை நிறைய வித்தியாசமாக யூஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். பொடியோட கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு எந்த எண்ணெய் வேணும் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் விட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டி தரும் இந்த பொடிக்கும் இந்த நல்லெண்ணெய்க்கும். நல்லா குக் பண்ணி வைக்கணும். சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க கருகாமல். இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு பாருங்கள். இந்த பொடி வச்சு
இந்த பொடி இட்லி தோசை அதுக்கு தான் தொட்டு சாப்பிடணும்னு இல்லை. இந்த மாதிரி காம்பினேஷன் நிறையா இருக்குது. நீங்கள் தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே 2 முட்டையை உடச்சு ஊற்றி அது மேலே கூட பொடி தூக்கி நல்லெண்ணெய் விட்டு திருப்பி போட்டு நெய்யோ நல்லெண்ணெய் உங்களுக்கு என்ன ஆயில் இங்கே போட்டு திருப்பி போட்டு அதுவும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த பொடி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லா இருக்கும். ரைஸுக்கு எக்கு பொடி மாசுக்கு கூட இந்த பொடி நல்லாயிருக்கும். நல்லா வெயிட் ஒரு நிமிஷம் வந்து அது இதுக்குள்ள பூண்டு, கருவேப்பில், பெருங்காயத்தூள், கருப்புளுந்து, தேங்காய், எக்கு, சின்ன வெங்காயம், அந்த காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நல்லா வெந்து சின்ன ஒரு பக்கம் அப்படியே செஞ்சு போட்டுக்கலாம். இந்த பழத்தை இது நல்ல வீடே நல்ல மனமாக இருக்குது. அந்த பொடியோட வாசனை அந்த நல்லெண்ணெய் ஓடாது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பொடி மட்டும் அரைக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அரைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்லா சூப்பராகிடுச்சு. இந்த பொடி நீங்கள் திரும்ப நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா திரும்ப பண்ணலாம்னு தோணும். இந்த தேங்காய் அந்த பூண்டோட சாஃப்ட்னஸுக்கும் அப்புறம் அந்த உளுந்தம்பருப்போட கிரன்ச்சிக்கு அப்படியே அந்த தேங்காயோட சாப்பிட்டு உளுந்தம்பருப்போட கிரன்ச்சிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா மறுக்காலம் திரும்ப செஞ்சு பார்க்கலாம்னு தோணும். உங்களுக்கு செஞ்சு சாப்பிடலாம்னு தோணும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேங்க. எவ்வளோ பொழுது இருக்குங்க. இந்த தேங்காய் சாப்பிட்டுக்கும் அந்த உளுந்தம்பருப்பு கிரன்ச்சிக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.